கலந்து பண்றான் கலந்து பண்றான் அது போடாதா அது போடாத என்ன பிளான் வச்சுக்க தெரியல அவரு என்ன பிளான்ல தாங்க தெரியும் அதுதாங்க தெரியும் எனக்கு அவன் பார்த்துட்டேன் நான் எதுக்குமே கிடையாது கிடையாது நான் பார்த்துட்டு என்னடா எதுக்குமே வரமாட்டேறானே நாம இறங்கி தான் வேலை பார்க்குறேன் அவர் வந்து கிட்ட கூட நிற்க மாட்டாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேன் ஏன் நிற்க மாட்டேன்னு தெரியல ஏன் பாதிக்கப்படணும் நீ தலை வாங்கிட்டு அந்த தலை அந்த மீன் வேறு தானே ஆமா நான் அது பரலாம் மணி தாக நிஜ கவி இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு காசு பார்த்துருந்தா நீ 1,00,000 கடன் வாங்கி அவன் முன்னாடி அவன் எவன் கட்டிருப்பாங்க எவனையும் கிட்ட வர மாட்டேங்க நீங்க நான் கையில் கடன் வாங்கி இப்போ நான் கொடுத்துருக்கிறேன் அவனுங்களுக்கு நீ ஒண்ணு எதுக்கு நிக்க விட மாட்டேன்றான் எங்க அங்க போயிட்டு இதுல இங்க கதவை விடல வந்து நிக்கிறான் அப்படியே போயிட்டு பார்த்து தூக்கிட்டு வரான் தூக்கிட்டு மறுநாள் காலையில் தான் வரான் இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்ல யாரெல்லாம் பார்க்க தான் போறோம் நம்ம வீடு மாரி நம்ம செய்ய வேண்டியதான் ஆனா இப்ப கூப்பிடுறானே எங்க தங்கத்தை கூப்பிடுறாங்க போக வேண்டியதானே இங்கே என்ன கேட்டா என்ன கேட்டா அப்ப எல்லாரும் விட்டு உட்காந்துன்னா நீங்க உட்காந்து எங்க உட்காந்துருந்தா நாங்க உட்காந்துலாம் நான் வந்து முன்னாடி இன்கம் பண்றேன் தவிர ஏன் கூட பண்ணது போலாம் அதை முதல் தெரிஞ்சுக்க முன்னாடி மூணு நாள் தூங்கல ஆமா ஃபுல்லா இங்கதான் இருந்து வேலை முடிச்சுட்டு இல்லாம முதல்ல அன்னைக்கு நானும் போய் சாயங்காலம் போயிட்டு அது என்ன ஏதுன்னு போயிட்டு சிமெண்ட் ரோட்ல போய் 2 பைக் எடுத்து போயிட்டு எவ்வளோ பொறுப்பேற்பு பண்ணுறாங்க என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே ஏடி ஆஃபீஸ் ஏதாவது வேணா கூட நாங்கள் தான் போகிறோம் அந்த இது ஏடி ஆஃபீஸ் போய் நான் தொங்கி கிடறேன் அவன்கிட்ட வாங்கடான்னு ஏன்டா கட்டினு சொல்லி நடுப்படி ஆடாங்க புதன்கிழமை கடையை விட்டு நான் போய் 1/2 மணி நேரம் போய் நடுப்படி எடுத்து வைக்கேன் நானு இதை ஏன் கட்டினீங்க? ஆமாம் ஏன் கட்டினீங்க கேட்கல கட்டுறதுக்கு முன்னாடி கேட்கணும்ல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுமாச்சா ஒரு ஆணி போட்டா கூட அவங்க கேட்டு தான் செய்யணும் இதுக்கு வந்து மசாலா நாம தான் போடணும் இதுல மசாலா நாம தான் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா
இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு வறுக்க பீஸுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வைங்க. சரியா? அப்பதான் வந்து மீன் டேஸ்டா இருக்கும். ஆமா, இந்த மீன் மட்டும் இல்ல, நீங்க வறுக்கிற மீன் எந்த மீன் வாங்கினாலும் வறுக்கிற மீன் எந்த மீன் பிடிங்க அப்படியே இருக்குங்க. இருங்க ஒரு நிமிஷம், சின்னப்படுத்தணுமா? இல்ல இருக்குதுண்ணா பார்த்தா உள்ள ஒரு மீன் இருக்கா? தனியாக போடலாம். போனே உடம்பு போயிட்டு வரேன் போய் குடிக்க போறாங்க 2 பேரும். சாப்பிடுமா? ஒன்னே வந்து நான் ஒரே புளிப்பாடு தான் இருந்தது. ஆனால் 200 ரூபாண்ணா. ஏன்னா அது 1-2 அவுட் விட்டுச்சா? தலை வாங்கண்ணா. அன்னைக்கு விட்டுட்டு போய் இன்னைக்கு தலையை காணான்றீங்க. தலைனாலே உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்னைக்கு நீங்கள் தலை வாங்கிங்களே அவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட வஞ்சிர மீன் தலை வரும். ஏன்னா மீன் கொஞ்சம் விளையாடுறதுனால ஒரு பாய் பிடிங்க. நீங்கள் பிடிங்க, யாராவது பிடிங்க. அவர்கிட்ட போய் வஞ்சிர மீன் தலை வாங்கிக்கிங்க, கிடைக்கும். அவர்கிட்ட தான் கிடைக்கும். ஏன் அது உண்மைதான், நியாயமான வார்த்தை தான். அது எக்ஸ்போர்ட் மீன் ஆச்சு. அது வஞ்சிர மீன் தலை தான். அப்புறம் அதெல்லாம் அது அச்சிக்க மீனே கிடையாது. நாளைக்கு தேதி தான் வரணும். நாளைக்கு வராது, தேதி வராது, இது வர மாட்டாது. வர்ற மீன் மட்டும் தான் வெட்டுவோம். அதுதான் இப்போ உசாராட்டார் இவரு. அதுக்கு இல்லை வரதுக்காக தான் முன்னாடி வெட்டார் மீனா. இல்லைன்னா இவர் தான் நிற்கிறார் அவரு.